வெல்கம் டு பூரணிஸ் உலகம். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். கோவிலில் தர டேஸ்ட்டில் புளியோதரை எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன். இந்த வெந்தயத்தை ஆயில் விடாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வறுத்தோன்னா போதும். வெந்தயத்தோட கலர் கொஞ்சம் மாறி அது கொஞ்சமாக வெடித்து வரணும். ஒரு வெந்தயம் இப்போ நல்லா அது வெடித்து வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகளை இது கூட சேர்த்து அதையும் ரோஸ்ட் பண்ணிடலாம். இது நல்லா வறுத்தோம் அப்படின்னா தான் பவுடர் அரைக்கும் போது பவுடர் நல்ல நைஸாக நமக்கு கிடைக்கும். ஒரு 20லேருந்து 25 பட்டை மிளகாய் எடுத்து சேர்த்துருக்கேன். அதையும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிடலாம். இப்போ இதை ஒரு சின்ன ஜாரில் சேர்த்து அரைக்கிறேன். பெரிய ஜாரில் சேர்த்தோம் அப்படின்னா அதை சலிக்க வேண்டியிருக்கும். அதனால் 2 தடவையாக சின்ன ஜார்லேயே விட்டு விட்டு ஓட்டி நல்லா பவுடர் ஆகிற அளவுக்கு இதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பவுடர் இருக்கட்டும். ஒரு பாத்திரத்தில் 75 ml அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக இதுக்கு நல்லெண்ணெய் மட்டும்தான் எடுக்கணும். இப்போ நல்லெண்ணெய் நல்லா ஹீட்டாகி வருது. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்து வரட்டும். இப்போ நல்லா வெடிச்சிருச்சு. 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு 5 பட்டை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். உள்ளே இருக்க விதைகள் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். கொஞ்சம் நிறைய தாராளமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்போ தான் வாசனை நல்லா வரும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து சேர்த்துக்கலாம். நான் நிலக்கடலை சேர்க்க போகிறதுனால கடலைப்பருப்பு கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா அதை கடுகு கூட ஆயிலில் அப்போவே போட்டுடணும். அப்போ தான் அது கரைஞ்சி வரத்துக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம அரைச்சி வச்சுருக்க மிக்சிங்கையும் இது கூட சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம். வெல்லம் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் சர்க்கரை இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரை சேர்த்தோன்னா தான் அது கலந்து டேஸ்ட்டு அது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இந்த அளவு புளி எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா கலந்துட்டு தண்ணியாக இருக்கிறது நல்லா கெட்டியாகிற வரைக்கும் ஹீட் பண்ண போகிறோம். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துடலாம். ஒரு 10 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். இந்த அளவுக்கு கொதித்து வந்திருக்கு. இப்போ கொஞ்சம் கேப் விட்டு இதை மூடி வச்சிடலாம். ஒரு மூடி போட்டு காற்று வெளில வர அளவுக்கு. இப்போ ஒரு 20 நிமிஷம் கழித்து ஆயில் எல்லாமே தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 150 கிராம் வறுத்த நிலக்கடலை சேர்த்துருக்கேன். கடலைப்பருப்பு கூடவே இந்த நிலக்கடலை சேர்க்கலாம். ஆனால் அது எங்கே இருக்குன்னே தெரியாத அளவுக்கு வெந்துடும். அதனால் இந்த ஸ்டேஜில் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இப்போ மூடி வச்சு அப்பப்போ கிண்டி மட்டும் விட்டு பார்த்துக்குறோம். இது கொஞ்சம் வத்துறதுக்கு டைம் ஆகும். ஆனால் ஒன்ஸ் செஞ்சிட்டோம் அப்படின்னா 2 மாதம் வரைக்கும் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு யூஸ் பண்ணலாம். வீணாகவே ஆகாது. இப்போ இது கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் மூடி போட தேவையில்லை, அடி பிடிச்சிரும். சிம்லேயே வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10-15 நிமிஷத்தில் நல்லாவே அது பேஸ்ட் ஆகிடும். பாருங்கள், நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. கமகமகமன் வாசனையோட நல்ல புளியோதரை ரெடி ஆயிடுச்சு பேஸ்ட்டு. இதுக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சோம் அப்படின்னா இன்னுமே கெட்டியாக வந்துடும். இப்போ புளி காய்ச்சல் தயாராகிருச்சு. இதை சாதத்து கூட மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா ஆற வச்ச ஒயிட் ரைஸ் எடுத்து அது கூட கருவேப்பிலை சேர்த்து வச்சுருக்கேன். இந்த சாதத்துக்கு 1லேருந்து 1.25 ஸ்பூன் புளியோதரை பேஸ்ட்டு போதும். இப்போ காய்ச்சலை இது கூட சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் இல்லை கையாலேயே நல்லா இந்த எல்லா சாதத்துலேயும் படுற மாதிரி கலந்து விட்டுறலாம். இப்போ ரொம்பவே அருமையான வாசனையான கோவிலில் கொடுக்குற அளவுக்கு புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. பண்ணி பாருங்கள். ரொம்பவே அருமையாக இருக்குது. எப்படி இருக்குன்னு